ஹாய் கைஸ், நான் உங்கள் தண்டபாணி. இன்னைக்கு வந்து த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புத்தகத்தினுடைய 38வது பாகத்தை பார்க்க போகிறோம். அதாவது பாசிட்டிவிட்டி நம்மகிட்ட வருது, நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்குண்டான வழி கிடைக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை புறந்தள்ளிட்டு இந்த துன்பமும் இந்த நெகட்டிவிட்டிக்கு தான் பயங்கரமாக நம்ம வந்து டோப்பமைன் ஒன்று சுரக்கும். இந்த டோப்பமைன் சுரக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி போதை மாதிரி ஆகும். ஏதாவது ஒன்று பழகிட்டிங்கன்னா அந்த பழக்கத்துக்கு அந்த டோப்பமைன் சுரந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாசிட்டிவ்க்கு பழகிட்டிங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு பார்க்க தெரியும். நெகட்டிவிட்டிக்கு பழகிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நெகட்டிவ் தான் சுரந்துட்டே இருக்கும். உங்களால் அந்த ஒரு இறுக்கமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லைன்னு உங்களுக்கு வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. அப்படி அது இல்லைனாலும் நீங்களே கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தே நம்மளுக்கு பழகினவங்களுக்கு ஒரு பொட்டு கூட அவங்கள சார்ந்து ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது அவங்ககிட்ட வரவே வராது. இது எல்லாம் இருந்ததுன்னா கடைசியும் 10வது விஷயம் பொறுமையின்மை, இம்பேஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்கும். ஒன்று நடக்கிறதுக்கு கல்யாணம் ஆனால் 10 மாதம் ஆகும் குழந்தை பக்கம் இருக்குது. அதனால நம்ம ஒரு முயற்சின்னு எடுக்கிறோன்னா அந்த முயற்சி வந்து திருவினை ஆவதற்கு அதுக்குன்னு உண்டான காலம் இருக்கும். என்னது ஒன்று நடக்க மாட்டேங்குது, என்ன இவ்வளோ நான் கஷ்டப்படுறேன், இத்தனை நாள் ஆகி போச்சே. ஆனால் அதுக்குன்னு உண்டான கால நேரம் எடுக்கணும். இல்லை நீ செஞ்ச முயற்சி சரியாக இருந்ததுன்னா அந்த முயற்சிக்கு ஏற்ற அளவுக்கு அப்போ நீ எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு அந்த அளவுக்கு உண்டான கால அளவு அப்படிங்கிறது எடுக்கும். அந்த பொறுமை அப்படிங்கிறது அவசியம். இது ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரி தான். இது மனுஷங்கிட்ட மட்டும்தானான்னு கேட்டால் கடவுள்கிட்டையும் அதே தான். என்ன நீ இன்னும் ஒன்றும் பண்ணி தர மாட்டேங்கிறேன், நான் எத்தனை வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், கோயில்குள்ளே ஏறி இறங்கினேன், காசு கொடுத்தேன், அதை பண்ணி எனக்கு சீக்கிரம்ப்பா எனக்கு வேலை இருக்குதுப்பா. உனக்கு வேலை இருக்குதுங்கிறதுக்காக அது உடனே நடக்குமா? நடக்கிற நேரத்தில் தான் நடக்கும், கம்முனர் அப்படின்றவாங்க அவங்க. அதனால் இந்த பொறுமையின்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பாதிக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த 10 விஷயங்களும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய முழு அந்த ஆன்மா வந்து அந்த பாசிட்டிவிட்டியை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளால் உணர முடியாத அப்படியே ஃபுல்லாக அந்த நெகட்டிவ் அந்த இருட்டான ஒரு வாழ்க்கையிலே நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சிருவோம். இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஃபிசிக்கலாகவும் இமோஷ்னலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் எப்படி அஃபெக்ட் ஆகிறோம் இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறதுனால இந்த 3 வகையில் எப்படி அஃபெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நெகட்டிவிட்டி ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு, அது ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. உங்களால் அந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை நீங்களே துன்பப்படுத்திக்காத ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. கஷ்டம் இருந்தால் தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவான் தெரியுமா? அவன் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே கஷ்டமாக தான் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அவன் பழக்கப்படுத்தினா அவனால் வாழ்க்கையை வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்கவே முடியாது. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஆளுகிட்ட போனீங்கன்னா முழுசாக இழந்துருவீங்க. ஏன்? என்றைக்குமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தாலே அந்த ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அதை வலுக்கட்டாயப்படுத்தி உங்கள்கிட்ட இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பாசிட்டிவும் கீழே போயிடும். ஸோ அதனால் ரொம்ப வந்து கவனமாக இருங்க. இந்த லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அந்த மாதிரி தான். ஒரு நெகட்டிவாக தாட் ப்ராசஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆள் அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையாகட்டும் ஆட்களாகட்டும் எல்லாத்தையுமே நெகட்டிவாக தான் அவங்கள்ட்ட அட்ராக்ட் பண்ணிக்குவான். பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் பாசிட்டிவாக அவங்கள்ட்ட அட்ராக்ட் பண்ணிக்குவாங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய இது எல்லாத்துக்கும் சோர்ஸுங்க எண்ணங்கள் தான். ஸோ எண்ணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் இது எல்லாமே சரியாயிடும். எப்படி நம்மளுடைய தனிப்பட்ட இதில் ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷ்னலி, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலி இது எப்படி நம்மளுடைய இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகள்லையும் தவறு பண்ணுவீங்க. ஏன்? பதட்டம், பயம், சந்தேகம், பொறுமை இல்லை, பொறாமை, மேலே பார்த்த 10 பாயிண்ட் பார்த்தோம்ல, இதெல்லாம் இருக்கும்பொழுது என்னாகும்? அவசரம், ஆத்திரம் கொடுக்குத்தனம், என்னாகும்? எடுக்கக்கூடிய முடிவுகளில் தவறு. இது ஃபஸ்ட்டு நெகட்டிவிட்டியில் முதல் பாதிப்பு. 2வது, வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பரிசுகளை நம்ம வந்து இழந்துருவோம். ஒரு மாதிரி வெக்ஸில் அப்படி உட்காந்துட்டு இருப்போம். அப்போன்னு பார்த்து ஒரு குழந்தை நம்மகிட்ட வந்து பேசும், சிரிக்கும், விளையாடும். இல்லை யாராவது பசங்களுக்காக சொல்கிறேனே, ஒரு அழகான பொண்ணு கிராஸ் ஆகி போகும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே அந்த அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கலகலங்கன்னு சின்ன சின்ன கிஃப்ட்டுங்க இதெல்லாமே. டென்ஷன் ஆகாதா உனக்கு அந்த நேரத்துக்கு அவனுக்கு அதுதான் முக்கியம். இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஆன்மீக இதில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது சாமி பாட்டு காதில் கேட்கும், ஏதாவது சாமி இப்படி முன்னாடி போகிறத பார்க்கும், அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். இல்லை நீங்கள் வண்டியில் இப்படி போகும்போது இப்படி யோசனையில் போகிறீங்க, டக்குன்னு ஒரு கோயிலை தாண்டி போவீங்க, மணி ஓசை காதில் கேட்கும். அந்தந்த ஆளுக்கு எது கொடுத்தா அவங்க வந்து மன அமைதியோடு இருப்பாங்களோ அந்த சின்ன சின்ன கிஃப்ட்டு கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ தான் அந்த குழந்தை விளையாட வரும்போது வல்லுன்னு அதுக்கிட்ட விழுவோம், அது அழுதுகிட்டே போயிடும். இந்த நெகட்டிவிட்டி அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன 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 கிஃப்ட் எல்லாத்தையும் நம்ம இழந்துருவோம். அதை நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது அது இருக்குது கண்ணு முன்னாடி அப்படிங்கிறது. இந்த மாதிரி இந்த கிஃப்ட் எல்லாம் பாருங்களேன், அது ஒளியினால் அந்த ஒளியினுடைய சக்தினால் ஆனது. நம்மகிட்ட என்ன ஆயிடுச்சு, இருட்டு சூழ்ந்து போச்சு. கில்விஷ் மாதிரி இந்த சக்திமான் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த நெகட்டிவிட்டியை வந்து ஃபுல்லாக அந்த பாசிட்டிவாக மறைச்சிரும். உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் கண்ணுக்கே தெரியாமல் போயிடும், ஃபுல் இருட்டாக மாறிடும். இதுக்கு காரணம் யார்? நம்ம தான். ஸோ அதனால் ரொம்ப அதிகமான சின்ன 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 விஷயங்கள் நம்மளுடைய ஒரு பூஸ்டப்புக்காக நம்மளுடைய மேல்நிலை ஆன்மாக்கள் தந்துகிட்டே இருப்பாங்க. அதை நம்ம கவனிக்கிறதுக்கு தவறிடுவோம். 3வது, நம்மளுடைய உணர்வுகளில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போகக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு. இதை வந்து சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்னால நல்லா உணர முடியும். என்னங்க இவன் ஒரு மாதிரியே இருக்காங்க, புலம்பிகிட்டே இருக்காங்க, இவங்க கூட இருக்கிறக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. நம்மளை பார்த்து இதை சொல்லியிருப்பாங்க, நம்மளும் இதை யாராவது ஒருத்தரை பார்த்து சொல்லியிருப்போம். இது கண்டிப்பாக சராசரி எல்லாருடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். காரணம் என்னென்னா
ஒருத்தங்க நம்மளை பார்த்து சொல்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட அந்த நெகட்டிவ் தாட்ஸும் நெகட்டிவ் வைப்ரேஷனும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள்னால் நம்மக்கிட்ட வர முடியாது. இல்லை நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்கிறோன்னா அதே மாதிரி தான் அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஆள்கிட்ட அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மேலே பார்த்து அந்த 10 பாயிண்டில் ஏதோ ஒன்று பயங்கரமாக வச்சுருக்கேன், இல்லை 10மே வச்சுட்டு இருப்பானா இருக்கும். நம்மளால் அங்கே போகவே முடியாது. ஏன்? நெகட்டிவிட்டி ஈஸியாக பாசிட்டிவாக சாப்பிட்ரும். இப்போ ஞானியர்கள் மாதிரி இருக்கிறவங்க அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அவங்க பயங்கரமாக பூஸ்டப் பண்ண முடியும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளாம் ஏதோ அப்போ சொல்லணும் ஏதோ ஒன்று சேர்த்து வச்சுருந்துருப்போம், அது ஈஸியாக அந்த நெகட்டிவிட்டி உறிஞ்சிட்டு போயிடும். அதனால அந்த ஒரு நம்மளுடைய சென்சஸ், நம்மளுடைய உணர்வுகளில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். இது சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்னால் நல்லா உணர முடியும். நம்மளுடைய எல்லா நட்பு வட்டாரங்களாகட்டும், சொந்த பந்தமாகட்டும், எல்லா நல்ல விஷயங்களாகட்டும் நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும். என்ன கூத்துனா, பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்குதுன்னு தெரியாமல் ஊரை ஃபுல்லாக கை காமிச்சிக்கிட்டு இருப்போம். அவன் என்னை விட்டு போயிட்டான், இது என்னங்கிட்ட வரல, அது வரல, இது டேய் உன்னால் தாண்டா அது எதுவுமே வராமல் போச்சு. அது நம்ம உணரவே மாட்டோம். அதை உணர்ந்துக்குங்க அப்படிங்கிறாங்க. 4வது, ஆப்வியஸ்லி தாட் சரியில்லைன்னா என்னாகும், எண்ணங்கள் சரியில்லைன்னா என்னாகும், உடல்நிலை அப்படிங்கிறது பாதிக்கும். எண்ணங்களினுடைய வெளிப்பாடு எங்கே தெரியும்? உணர்வுகளில் தெரியும். அதனால தான் ஐஸ் ஆர் தி விண்டோஸ் ஆஃப் அ சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய உணர்வுகள் எப்படியோ அது போல தான் உங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருதுன்னு வச்சுக்கங்களேன், எல்லா துன்பங்களுமே கர்மத்தினால நடக்கிறதாகவோ இல்லை நான் நெகட்டிவாக நினைக்கிறதுனால தான் நடக்கிறதாகன்னு நினச்சக்கூடாது. ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைங்கிற ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலைங்கிறது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக கூட இருக்கலாம். அப்படியே நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இது வந்து இப்போது ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஊசி போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு பயம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஊசி போடுறதுக்கு ஒரு பயம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஊசி போடாமல் தாட்டிகிட்டே இருக்கிறீங்க. வேறு வழியில் நீங்கள் ஊசி போடுற வரைக்கும் அதுதான் உங்களுக்கு கொடுத்த டெஸ்ட்டு. அந்த ஊசி போடுற வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்துகிட்டே தான் இருக்கும். வேறு வழியில் நீங்கள் ஊசி போட்டே தான், அதை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த பயத்திலேருந்து மீண்டு வெளியே வரணும். அந்த சந்தர்ப்பத்திலையும் சூழ்நிலை நீ தப்பிச்சு ஓடுறேன்னு பார்க்குற பற்றி அது நீ தப்பிச்சு ஓடி பயணம் இல்லை, நீ எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த டெஸ்ட்டை நீ ஈஸியாக சந்திச்சு அதுலேருந்து வெளியே வரதுக்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறத நீ எடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா மேல்நிலை ஆன்மாக்கள் நம்மளை விடலாம் மாட்டாங்க. கண்டிப்பாக நம்மளை ஜெயிக்க வச்சே தீருவாங்க. வைக்கிற வரைக்கும் அவங்க 2 ஊசி எடுத்து சேர்த்து குத்துவாங்க. இதனால் நம்ம பயப்படுறதுனால நெகட்டிவிட்டி அதிகமாக இது பண்ணிக்கிறதுனால நம்மளுடைய டெஸ்ட்டில் ஃபெயிலெல்லாம் ஆகவே மாட்டோம். ஜெயிக்கிற வரைக்கும் அந்த டெஸ்ட்டு அடுத்தடுத்த லெவலில் கடினத்தன்மை ஆகிட்டே தான் போகுமே தவிர, இதனால தான் வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஏகப்பட்ட கஷ்டம் சிம்பிளாக வந்திருக்கீங்க ஒரு டெஸ்ட்டு, அது நீ ஃபேஸ் பண்ணாமல் நீ விட்டுருப்ப, ரொம்ப நாள் தள்ளி போயிருந்துருப்ப, இப்போ உனக்கு அது அப்படி லோடு அதிகமாக்கி கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒன்று மேல்நிலை ஆன்மாக்கள் தர்றது. 2வது நம்மளாவே ஏற்படுத்திக்கிறது இவ்வளோ தூரம் பார்த்தது. அடுத்தது ஓவர் அனாலிசிஸ். எதை கேட்டாலும் ஏன் அது இதுக்கு பண்ணலைன்னா நீ உருப்படவே மாட்டேன். வேறு என்ன, எதுக்கெடுத்தாலும் சந்தேகம். இந்த மூசா அலை இஸ்லாம்னு சொல்லிட்டு மோசஸ் அண்ட் கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க, இஸ்லாத்தில் மூசா அலை இஸ்லாம்னு சொல்லுவாங்க. நாட்டில் பெரும் பஞ்சமாக. அப்போது ஒரு பசுவை வந்து பலியிடுன்னு சொல்லி ஒரு அசரீரி கேட்டுச்சான். மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவருக்கு அசரீரி கேட்டது ஒரு பசுவை பலியிடு அப்படிங்கிறதான். பசு என்ன கலரில் இருக்கணும், வெள்ளையா கருப்பா அப்படியா? ரே பரவாயில்ல, ஏதோ ஒன்று நீ என்னன்னு சொல்லு, அந்த பேச்சே அது என்னன்னு சொல்லு. சரிடா, வெள்ளை புள்ளி இருக்கணுமா கூடாதா? சரி இருக்கணும்டா. எவ்வளோ பெரிய புள்ளியாக இருக்கணும்? இதை கேட்டு 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 கடைசியில் அப்படி ஒரு பசுவை கண்டே பிடிக்க முடியல. பஞ்சம் இருந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆகிற நிலைமைக்கு போனது தான் மிச்சம். அதனால் ஓவர் அனாலிசிஸ். ஒத்துக்கோ, அந்த சூழ்நிலை அப்படி தான் இருக்குது, உனக்கு புரிஞ்சுது புரியலைங்கிறது பரவாயில்ல, அந்த நேரம் அப்படி தானா, சரி ஒத்துக்கோ, ஏன் வந்தது எதுக்கு வந்ததெல்லாம் விடு, போக போக உனக்கு புரியும். இப்போதைக்கு உனக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, அந்த சூழ்நிலையை ஒத்துக்கிட்டு அதுலேருந்து நீ கடந்து போகிறதுக்கு வழி பாரு. ஏன், எதுக்கு, எதனால, அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன்னா நீ அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. ஒரு சில நேரங்களில் நீ ஒரு சில விஷயங்களை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுலேருந்து போக போக நம்மளுக்கு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஓ இதனால தானான்னு தெரியும். பட் அவ்வளோ தூரம் போய் திரும்பி பார்த்தா தானே தெரியுது. அதற்கு பின்னாடி தள்ளி போகும்போது நம்ம அதுலேருந்து புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்குவோம். ஆனால் இங்கிருந்து அங்கே போகிறதுக்குள்ளேயே 1008 சந்தேகம். அது வந்து கூடாது அப்படின்ட்டு. கடைசியான பாயிண்ட், உன்னுடைய சப்கான்ஷியஸோடைய க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா, அதை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிடும். அதை வந்து நம்ம பலமிழக்க வச்சுட்டே இருப்போம். ஏற்கனவே பார்த்தோம் சின்ன சின்ன கிஃப்ட்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த சப்கான்ஷியஸ் என்ன பண்ணுவோம், பயங்கரமாக பாசிட்டிவ் எனர்ஜி ரேடியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளை உணர விடாமல் பண்ணுறது எது, இங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் மைண்டு. இந்த ஃபிசிக்கல் மைண்டு இந்த உலக வாழ்க்கையோடு இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது கிடைக்கலன்னா சங்கடப்படு, இது கிடைச்சதுன்னா சந்தோஷப்படு. ஆனால் உங்களுடைய ஆழ் மனசு என்ன சொல்லிகிட்டே இருக்கும், எது நடந்தாலும் அதை அதன்படி ஒத்துக்கோ, மனசு என்றைக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். இதுதான் உன்னுடைய உண்மையான தன்மை. இதுதான். அதை உணர்ந்தவனுக்கு துன்பம்னு ஒன்றும் தெரியாது, மகிழ்ச்சின்னு ஒன்றும் தெரியாது, சமநிலையில் இருப்பான். அப்படி இல்லாமல் இந்த ஃபிசிக்கல் மைண்டுக்கு இடம் கொடுத்தவன் துன்பம் இன்பம்னு சொல்லக்கூடிய அந்த 2 விஷயத்தை பார்த்துக்கிட்டு இன்பத்தை எல்லாத்தையும் விட்டு போட்டு துன்பத்தையே தலைமையில தூக்கி போட்டு சுற்றிட்டு இருப்பான். இந்த ஃபிசிக்கல் மைண்டுக்கு அதிகமான இடம் கொடுத்துட்டிங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் அடிபட்டு போயிடும். இத்தனை விஷயங்களும் ரொம்ப சிம்பிளுங்க.
உங்களுடைய எண்ணங்கள் சரியில்லைங்கிறதுனால நடக்கக்கூடியது. 21 நிமிஷம் பக்கம் பேசின ஒரு கண்டென்ட்டு எண்ணங்கள் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே விஷயந்தான், அதுதான் ஆரிஜின், அங்கே தான் ஸ்டார்ட். அங்கே சரியில்லைன்னா மொத்த வாழ்க்கையே முடிச்சு போடும். இத்தனையும் இவங்க தான் இதை தான் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து எப்படி மீண்டு வருவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை நாளைக்கு பார்ப்போம். ரைட். ஸோ இன்றைக்கு உண்டான செய்தி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி பார்ப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நிறுங்கள். நான் உங்களை திறந்த நன்றி.